राधे कृष्णा। जय बोलो राधा रानी की जय। जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय। जय बोलो वृंदावन धाम की जय। जय बोलो यमुना मैया की जय। जय बोलो गोवर्धन गिरिराज की जय। जय बोलो मानसी गंगा की जय। அழகான மானசி கங்கா வந்த கதை, அதில் கண்ணன் ஓடக்காரனாக செய்த லீலை, இது எல்லாம் அழகாக அனுபவித்தோம். இப்போ அந்த மானசி கங்கா கரை அந்த வாசல் வரைக்கும் ஆட்டோ போகும். ஆட்டோக்காரர் எல்லாருமே அங்கே அழிச்சுட்டு போவாங்க. எல்லா ஆட்டோக்காரரும் மானசி கங்கா லிஸ்ட்டில் உண்டு. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிறைய பேர் வந்து ரொம்ப சின்சியராக எல்லாம் பண்ணுவாள். அங்கேயும் சில பேர் ஏமாத்துறவா இருப்பாள். எல்லா இடங்கள்லேயும் இது உண்டு. நிறைய பேருக்கு ஒரு வருத்தம் உண்டு, இந்த மாதிரி புண்ணியமான ஸ்தலங்களில் ஏமாற்றலாமா? எங்கே போனாலும் உண்டு. அதெல்லாம் எல்லா காலகட்டத்துலேயும் அது உண்டு. அதெல்லாம் நாம் தான் பார்த்து சுதாரிப்பாக இருந்துக்கணும். டோன்ட் எக்ஸ்பெக்ட் எவ்ரி ஒன் டு பி பர்ஃபெக்ட் ஆர் கிரேட். நான் எல்லாத்தையும் சண்டையும் போடக்கூடாது. நானே சில இடங்களில் பார்த்துருக்கேன். சாக்ஷி கோபால் இந்த ஒரிசா புவனேஸ்வர்லேருந்து புரி போகும்பொழுது அப்படி பணம் பிடுங்க. முன்னாடிலாம் புரி ஜெகநாதன் கோவிலே அப்படி தான் இருக்கும். இப்போல்லாம் பரவாயில்ல. பண்டரிபுரம் கோவிலில் நொந்தே போயிருக்கேன் நான்லாம். இந்த சாக்கி கோபால் இன்னும் மாறலை, மாறும். இது ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்படி இருக்கும் எல்லா இடங்கள்லேயுமே. அதனால் பொத்தாம்பொதுவாக நம்ம தீர்மானம், நமக்கு போகிறது என்ன? அங்கே அழகாக சத்சங்கம் அனுபவிக்கணும், பகவத் தர்ஷனம் அனுபவிக்கணும், யாத்திரை பண்ணணும், வரணும். சரியா? ஸோ இதுக்காக பி ரெடி. எப்போ எங்கேயா போகிறோம் இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி அதுக்காக டென்ஷன் எடுத்துக்க வேண்டாம். அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்த்துக்கலாம். ஏன்னா நான்லாம் பயங்கர டென்ஷனாகி கத்திருக்கேன், சண்டையெல்லாம் போட்டிருக்கேன். இப்போல்லாம் எப்படி நாம் பீஸ்ஃபுல்லாக போயிட்டு வரலாம் அப்படின்றதுல தான் நான் கவனம் அதிகமாக வைக்கிறேன். இந்த மானசி கங்கா அங்கிருந்து உள்ள அப்படி இறங்கணும், படி இறங்கினா சரியா. அந்த அந்த மானசி கங்கா ஏரி இருக்குல்லையே, அதுக்குள்ளேயே ஒரு கோவில் கட்டியிருக்கா. இட்ஸ் அ லேக் டெம்பிள் மாதிரி சொல்லலாம். அப்படி தான் அங்கே கட்டியிருக்கா. ஓரத்தில் அழகாக கட்டியிருப்பா. இங்கே உள்ளே நுழைஞ்சோம்னா ஒரு அருங்கோண வடிவு, இல்லாட்டி ஒரு ரவுண்டு மாதிரி வச்சுக்கோங்களேன். ரவுண்டாக ஒரு சன்னதி இருக்கும். ஒரு 5-6 வழி இருக்கும். இப்படி போயிட்டு அந்த ஒரு பக்கம் போயிட்டு இன்னொரு பக்கம் வரலாம். அப்படிலாம் உண்டு. அதில் ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வெளியிலேருந்து பிரதட்சணம் பண்ணாலே பார்க்கலாம். அங்கே பார்த்தா எல்லாரும் ஒரு சின்ன கிண்ணம் வச்சுருப்பாங்க. அங்கே நிறைய பேர் பால் விற்பார்கள், அப்புறம் புஷ்பங்கள் விற்பா, சந்தனம் இதெல்லாம் விற்பா. ஒவ்வொரு ஊர்களில் ஒவ்வொரு விதமாக அந்த விற்பனை நடக்கும். ஸோ நம்ம அங்கே அழகாக பால் வாங்கிட்டு போனோம்னா அங்கே ஒரு 2 கல் இருக்கும். உங்களுக்கு புரியறதுக்காக கல்லுன்னு சொல்லணும். சரியா? கோவர்தன் ஷிலான்னு சொல்லணும், இல்லாட்டி கிரிராஜ் அப்படின்னு சொல்லணும். இந்த கோவிலுக்கு பேர் முகாரவிந்தா அப்படின்னு பேர். முக அரவிந்த, முகாரவிந்தேன எங்கே கேட்டிருக்காரு? அதே தான். கராரவிந்தே என்ன? பதாரவிந்தே, முகாரவிந்தே. அவ்வளோதான். இது என்ன ஸ்லோகம் கண்டுபிடிச்சு சொல்கிறீங்களா? அந்த முகாரவிந்தம், முக அரவிந்தம் அப்படின்னு அர்த்தம். முக அப்படின்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு வாய் அப்படின்னு அர்த்தம். முக அரவிந்தன்னா செந்தாமரை வாயன், செங்கனி வாயன்னு அர்த்தம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம் வடஸ்ய பத்ரஸ்ய புடேஷயானம் பாலம் முகுந்தம் மனசா ஸ்மராமி. நானே சொல்லிட்டேன் அந்த ஸ்லோகத்தை.
தாமரை போன்ற பாதங்களை பிடித்து தாமரை போன்ற கைகளில் வைத்து கொண்டு தாமரை போன்ற வாயில் வைத்து ரசித்து ருசித்து அனுபவிக்கக்கூடிய ஆளிலை கண்ணனை நான் மனதால் நினைக்கிறேன். ஸோ முக அரவிந்தம், அதனால் செங்கனி வாயில பகவான் அழகா தன்னுடைய கால்களை கட்டவரில் வச்சுருப்பான் இல்லையா, அந்த மாதிரி இது முகாரவிந்தம். என்ன முகாரவிந்தம்? கோவர்தன கிரியனுடைய முகாரவிந்தம், அதாவது கோவர்தன முகத்தின் வாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ கோவர்தன மலை, ஏன்னா இந்த நானே கோவர்தன மலை அப்படின்னு சொல்லி கண்ணன் கோபிகள் முன்னாடி இன்னொரு உருவம் எடுத்துண்டு அவர்கள் பண்ண அன்னக்கூட்ட உற்சவம், அன்னத்தையே மலமாரி குமிச்சு வச்சு உற்சவம் பண்ண அன்னக்கூட்டோத்சவம் அப்படின்னு பெயர். அப்போ அதனால் இந்த இடத்துல கோவர்தனமலையினுடைய செங்கனிவாய்னு அர்த்தம். ஸோ இங்கே எல்லாரும் இப்போ என்ன பண்ணுவா, பால் அபிஷேகம், அப்புறம் மோர் நிவேதனம் பண்ணுவா, அப்புறமா ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படி வாயில் வைப்பா, அதுக்கு கண்ணெல்லாம் வச்சுருப்பா, ரொம்ப அழகாக இருக்கும். அப்புறம் அதுக்கு யக்ஞோபவீதம் தாரணம் மாதிரி பூணல் போடுவா. அதனால் முகாரவிந்தம், அங்கேயும் நிறைய பேர் பணம் அதுன்னு கேட்பா. நீங்கள் பாட்டுக்கு ஓரத்தில் நின்று அழகாக வெறுமே ஒரு ஜலம் எடுத்து கூட அபிஷேகம் பண்ணலாம், அப்படி தொட்டு நமஸ்காரம் பண்ணலாம், அவ்வளோதான். அங்கே கூட்டம் வரும் போயிட்டே இருக்கும். சில பேர் ஜோடியான் இல்லைங்கோ என்னெல்லாமோ சொல்லுவா. அங்கே இருக்கிறவா உங்களுக்கு வேணும் பிடிச்சிருக்குன்னா பண்ணலாம். 500, 1000 ரூபா, 2000 அப்படி தான் கேட்பா. சில இடத்துல 5000 ரூபாயும் கூட கேட்பா. அதனால் நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், உங்களெல்லாம் யாருக்கும் ஹிந்தி தெரியாது, பெபேன்னு வரணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் நம்ம கூட வர சில ஆர்வ கோளாறுலாம் உண்டு. அது ரொம்ப ஜாலியாக இருக்கும். சிலதெல்லாம் இந்த யாத்திரை டைரக்ஷன் போகும்போது எல்லா இடங்கள்லேயும் விஷயம் சொல்லுவோம், விஷயம் சொல்லாமல் இருக்க மாட்டேன். எனக்கு என்ன தெரியுமோ சொல்ல போகிறேன். இந்த சில பேருக்கு இந்த ஹிந்தி தெரிய ஆர்வ கோளாறு கூட்டம் உண்டு. அதாவது அவளே விஷயம் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்று, இதில் விட நான் என்னை விட அதிகமாக அவள் சொல்கிறாளான்னு அந்த அங்கே பண்டாசு, இல்லாட்டி நான் ஏதானும் குறைவாக சொல்கிறேன் நான். சில பேருக்கு இவருக்கு விஷயம் தெரியுமான்னு பரீட்சைலாம் பண்ணி பார்ப்பேன். நான் கவலையே படுறதில்லை, நான் சொல்கிறத சொல்லிவிடுவேன். எனக்கு ஹிந்தி தெரியும் பேசுகிறேன்னா பேசிக்கோங்கன்னு விட்டுவிடுவேன், அவ்வளோதான். அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அது நிறைய பேர் அப்படிலாம் உண்டு. அதுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது, சொல்லிவிடுவேன் முன்னாடியே பார்த்துக்கோங்க. இன்னும் சில பேர் என்னமோ நான் இவரோட பணத்தை அபகரிக்கிற மாதிரி. எனக்கு யாருடைய பணத்தையும் அபகரிக்க வேண்டிய அவசியமே இல்லை. சுவாமி நன்னா வச்சுருக்கார். எனக்கு என்ன உண்டு அது என்றுமே உண்டு, அது யாருக்கும் கிடையாது. எனக்கு எது இல்லையோ அது எனக்கு நிச்சயமாக கிடையாது, யார் கொடுத்தாலும் என்கிட்ட நிற்காது. இது என்னுடைய தீர்மானம். என் கூட என் கண்ணன் உண்டு, அவனுடைய ராசம் உண்டு, அவனுடைய பிரேமை உண்டு, அவனுடைய அந்யோன்யம் உண்டு, அவனுக்கும் எனக்கும் ஏகாந்தமான சமயங்கள் உண்டு, அவனுக்கும் எனக்கும் சங்கீத பாஷைகள் உண்டு, அவனுக்கும் எனக்கும் அழகான ஊடல் உண்டு, கூடல் உண்டு. இதை விட வேறு என்ன வேணும் எனக்கு? உலகத்தில் என்ன ராஜாத்தியாக பார்த்துக்கலாம். எஸ், அவனுக்கு நான் என்றைக்கும் ராஜாத்தி தானே, அவனுக்கு நான் ராஜாத்தி தான். எனக்கு மனைவி உண்டு, பிள்ளை உண்டு, அவர்களும் கண்ணனுக்கு வேண்டப்பட்டவர்கள் தானே, அவ்வளோதான். எல்லாரையும் கண்ணன் பார்த்துக்கிறான், ராஜாத்தி. அது எங்கே இருந்தாலும் அவன் பார்த்துக்க போகிறான், ஒரு குறையும் இல்லை இல்லை இல்லை. ஸோ இதான் முக்கார விந்தா. அது பக்கத்துலேயே ஒரு முக்குட்சிலான்னு சொல்லி பகவானோட முக்குட்டம் மாதிரியே ஒரு பாறை இருக்கும். ஸோ அதனால் முக்குட்சிலா முகாரவிந்த ஷிலா அப்படின்னு சொல்லி அழகாக உண்டு. இதுக்கு அபிஷேகம் எல்லாம் பண்ணோம். இந்த அபிஷேகம் எல்லாம் பண்ணிவிட்டு அப்படியே பார்த்தோம்னா அங்கே ஒரு கங்கா தேவியினுடைய சந்நிதி உண்டு. ஆனால் கங்காதேவி இங்கே ஆவிர்பவிச்சு நந்தகோபுரி அவர்களுக்கெல்லாம் காட்சி கொடுத்தாள் அப்படின்னு சொல்லியிருக்கேன்ல. அப்போ அழகாக அந்த கங்காதேவியினுடைய சந்நிதி, அங்கேயே வளையல்கள்லாம் கொடுப்பா. அதுக்கு ஏற்ற மாதிரி பைசா கேட்பா, அது டிபெண்ட்ஸ் அப்பான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் அங்கேயே பக்கத்தில் ஒரு ராதாகிருஷ்ணன் சந்நிதி, நிறைய குட்டி குட்டி சந்நிதியாக இருக்கும். முக்கியமானது இந்த இடத்துல பார்க்க வேண்டியது இந்த முகார விந்தம். சரியா? இந்த முகார விந்தம் வாசல்லையே செருப்பு போடலாம். அல்லாட்டி அங்கே ஒரு இடத்துல சைடில் செருப்பு போட்டு திரும்பியும் முகார விந்தத்தை பார்த்துட்டு காலில் செருப்பு போட்டுகிட்டே சைடில் நடக்கும். ஏன்னா சமயத்தில் அந்த மானசி கங்கா போகிற சமயம் மத்தியானம் ஆகிடும். சில சமயம் நல்லா சூடு இருக்கும், சில பேர் வயசான வாழ்க்கெல்லாம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அங்கே கோவிலோட ஒரு சைடில் செருப்பை போடலாம், அங்கே இடம் உண்டு. வாசல்லையும் போடலாம், கோவிலோட ஒரு சைடில் செருப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படி
பிரதட்சணம் பண்ணிட்டு அங்கேருந்து அப்படியே சிறுவை பண்ணி அப்படியே சைடில் நடந்து போயிடணும். அப்படியே நடந்து அந்த கரையிலே உண்டு மானசி கங்கா கரையில் அப்படி நடந்தோம் அப்படின்னா அப்படி கொஞ்சம் தூரம் அந்த மானசி கங்காவில் பார்த்தா பெரிய தண்ணி இருக்கும். அந்த அந்த இடத்துல தான் சக்கர தீர்த்தம் அப்படின்றதும் இருக்கு. அதாவது மானசி கங்காவே தான் சக்கர தீர்த்தம்னு சொல்லுவா. ஏன் அப்படின்னா பகவானுடைய சுதர்சன சக்கரம் இருக்கார் இல்லையா, நம்ம ஏற்கனவே ஒரு சக்கர தீர்த்தம் பார்த்தோம். எங்க மதுரால அம்பரீஷ டிலா பக்கத்துல அம்பரீஷ சக்கரவர்த்திக்காக வந்த சக்கரத்தாழ்வார் அவருடைய தீர்த்தம் சக்கர தீர்த்தம். இது கோவர்தன சக்கர தீர்த்தம். இது இல்லாமல் இன்னும் ஒரு சக்கர தீர்த்தம் ரொம்ப ஃபேமஸ். அது என்னன்னு கண்டுபிடிச்சு சொல்லணும். அது ஒரு திவ்ய தேசம். எந்த இடம் கண்டுபிடிக்கிறதா கண்டுபிடிக்கும். அந்த சக்கர தீர்த்தம், இந்த சக்கர தீர்த்தம் அவ்வளவு அழகா. இது ஒரு இன்னொரு விசேஷம் என்னன்னு கேட்டால், பகவான் கோவர்தன மலையை தூக்கி நிற்கிறான். இந்திரனோ மழையை கொட்டு 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 கொட்டுன்னு கொட்டுறான். அப்போ சுவாமி என்ன பண்ணுறார், சுதர்சன சக்கரத்தை இந்த கோவர்தன மலைக்கு மேலே அப்படி நிற்க வச்சுட்டார். சில இடங்கள்ல கீழே இருந்தாருன்னு சொன்னால் முக்கியவாசமே நிறைய பேர் மேலே இருக்குன்னு சொல்ல. அப்போ இந்திரன் அவ்வளோ மழையை கொட்டுறான் இல்லையா. ஸோ இந்த மழையெல்லாம் அப்படி வந்தால் ஊரே காணாமல் போயிடும், ஃப்ளட்டட் ஆகிடும் இல்லையா. வீடெல்லாம் அடிச்சுட்டு போயிடும், சாமான்கள்லாம் போயிடும். அதனால் பகவான் இந்த கோவர்தன மலைக்கு மேலே மழையை பொழியும்படியா பண்ணிட்டார். கோவர்தன மலைக்கு மேலே மழை பெய்யும். அந்த இடத்துல சக்கரத்தாழ்வார ஒரு சன்ஷேடு மாதிரி, ரெயின் ஷேட் அப்படி அழகாக மேலே ஒரு ஷாமியான மாதிரி இருக்க சொல்லிட்டு. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ரொம்ப எக்ஸஸான வாட்டர்லாம் இந்த சுதர்சன சக்கரத்தினுடைய சூட்டிலேயே போயிடுது. ஆனால் மழை பெய்யலைன்னா மக்கள் கண்டுபிடிச்சிடுவா இல்லையா, ஏற்கனவே இவனை தெய்வம்னு கண்டுபிடிச்சிட்டா. இப்போ அது வேற கஷ்டம்ன்றதுனால மழை கொட்டுறது, கோவர்தனத்தை சுற்றி மழை பெய்யறது. நம்ம பெரியாழ்வார் பாசுரங்கள் இருக்கு இல்லையா, அதில் சொல்கிற மாதிரி கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே அப்படின்னு. ஸோ இந்த கோவர்தனத்து மேலே சக்கரத்தாழ்வார் இருந்தால் 7 நாள் மழை கொட்டித்து, மினிமம் மழை தான் கொட்டிது. பெரிய மழையெல்லாம் சக்கரத்தாழ்வார் அவரே ஜம்முன்னு குடிச்சுட்டார் அப்படின்னு சொல்லுவார். இப்போ பகவான் சொன்னால் சக்கரத்தாழ்வார சந்தோஷம், உன் கர்மாவணி பண்ணியாச்சு அப்படின்னு ஒன்று அவர் சொன்னார். பிரபு, எனக்கு இங்கேயே ஒரு இடம் கூட, இந்த மானசி கங்கா கரையிலே நான் இருந்துக்கிறேன், மானசி கங்காவில் நான் இருந்துக்கிறேன்னு. ஏன்னா நீ அப்பப்போ மாடு மேய்க்க அந்த கோவர்தனத்துக்கெல்லாம் வருவாய், அதனால் தயவு செஞ்சு நான் தரிசனம் பண்ணேன்னு சொல்ல. சரின்னு சொல்ல, இந்த மானசி கங்காலையே சக்கரத்தாழ்வார் இருந்துட்டார். அதனால் அவருக்கு சக்கர தீர்த்தா அப்படின்னு பேர். சுதர்சன சக்கரத்தாழ்வாரோட ரெஸ்டிங் பிளேஸ். அவரும் பிரபு எனக்கு டயர்டாக இருக்கும், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன்னு சொல்ல கிருஷ்ணன் சொன்னதுனால இந்த இடத்துல மானசி கங்காலேயே சக்கரத்தாழ்வார் இருந்தார், இன்னைக்கும் இருக்கார். நம்ம கண்ணுக்கெல்லாம் தெரியாது. அதனால் சக்கர தீர்த்தம்னு பேர். இந்த இடத்துல தான் பகவான் இங்கிருந்து இந்த கரையிலிருந்து அந்த கரைக்கு தான் ராதாராணியெல்லாம் ஐஷிண்டு போகும்பொழுது தான் படாத பாடுபடுத்தினான். இந்த லீலைகள்லாம் பார்த்தோம், நௌகா லீலை. ஸோ இந்த கரையில் அப்படி நல்ல பெருசு நல்ல அழகாக நடந்து போனோம்னா போகிற வழியில் நிறைய பத்ரி மரங்கள் உண்டாங்க. இளந்தம்பழ மரம் நல்லா அடிச்சுடும், இதான் பத்ரி இதான் பத்ரி அப்படின்னு சொல்லுவேன். எனக்கு ரொம்ப பிடிக்காங்க அந்த மரத்தை. எங்கே பார்த்தாலும் சொல்லி வச்சுக்கோங்களேன். அப்போ அழகாக இப்படி நடந்து போனோம்னா அந்த இடத்துல நம்ம மகாபிரபு வல்லபாச்சாரியார் உட்காந்துண்டு தியானம் பண்ணி பாகவதம் எல்லாம் வாசிச்ச இடம் இருக்குது. அதுக்கு பேர் மகாபிரபு வல்லபாச்சாரிய பைட்டக். பைட்டக்னா அவர் உட்காந்து தபஸ் படம். நம்ம ஏற்கனவே ஒரு பைட்டக் சொன்னேன். இங்கே இந்த கோவர்தன மலையிலேயே உத்தவ பைட்டக் சொன்ன இல்லையா, அந்த மாதிரி இது மகாபிரபு வல்லபாச்சாரிய பைட்டக் அப்படின்னு பேர். அதை தாண்டினோம்னா பக்கத்துலேயே சக்லேஸ்வர மகாதேவர்னு ஒருத்தர் இருக்கார். சக்லேஸ்வர், சரியா அவர் பேர் சக்கர ஈஸ்வர்னு பேர்.
சக்கரேஸ்வர் இப்படி பிருந்தாவனத்தில் கோபேஸ்வரரும் மதுரால பூதேஸ்வரரும் அந்த மாதிரி காமேஸ்வரரின் காமியவனம் அந்த மாதிரி இவர் சக்கரதீர்த்தக்கரையில் இருக்கக்கூடிய சக்கரேஸ்வர் திக்பாலன்னு பேர். ஒவ்வொரு திக்குக்கும் பாலனம் பண்ணக்கூடிய சிவபெருமான வஜ்ரநாபன் பிரதிஷ்டை பண்ணான். ஸோ அதனால் ரொம்ப விசேஷமான ஒருத்தர் சக்கரேஸ்வர் மகாதேவர்னு பேர். சக்லேஸ்வர் அப்படின்னு கலோக்கியலாக சொல்லுவாள். சக்லேஸ்வர் 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 அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப அழகாக இருக்கும். சக்லேஸ்வர் பார்த்தோம்னா அங்கே ஒரு சிவலிங்கம் இருக்கும். ஒரு சிவலிங்கம் இல்லை, அழகாக ஒரு 5 சிவலிங்கம் இருக்கும். நாமே அங்கே வாசல்லேருந்து ஜலம் எடுத்துட்டு போய் அழகாக அவருக்கு அபிஷேகம் பண்ணலாம். அங்கே ஓரத்தில் சரஸ்வதி தேவி உண்டு. அப்புறம் கிருஷ்ணன் கோவர்தன மலையை தூக்கின்னு இருக்கிற மாதிரி மூர்த்தி உண்டு. ஒரு பெரிய பாறையில் அவ்வளோ அழகாக செதுக்கி வச்சுருப்பாள். அது ரொம்ப அழகாக இருக்கும். சக்கரேஸ்வர மகாதேவர் சன்னதியில் இதெல்லாம் தரிசனம் பண்ணோம்னா இந்த சக்கரேஸ்வர மகாதேவர் சன்னதி வாசலில் ஒரு சின்ன குடிசை மாதிரி ஒன்று உண்டு. அந்த காலத்து கட்டடம் சின்ன குடிசை, ஒரு ஆள் உட்காரலாம். அதுக்கு பேர் பஜன் குட்டீரம்னு பேர். பஜனை செய்யக்கூடிய குடிசைன்னு பிருந்தாவனத்தில் அழகாக நம்ம மதன் மோகன் இந்த துவாதச ஆதித்ய டிலாவில் சனாதன கோஸ்வாமியுடைய பஜன் குட்டீர் உண்டுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே ஒரு சனாதன கோஸ்வாமியினுடைய பஜன் குட்டீர். அவர் என்ன பண்ணார், இந்த சக்கரேஸ்வரர் கோவில் வாசலில் உக்காந்துண்டு பகல் பொழுதெல்லாம் உக்காந்துண்டு அவர் பாட்டுக்கு தேமேன்னு நாமஜபம் பண்ணுவார். ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே 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 கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே. जय बोलो राधा रानी की जय. जय बोलो श्री कृष्ण कन्हैयालाल की जय. जय बोलो वृंदावन धाम की जय. जय बोलो सनातन गोस्वामी की जय. அழகான சனாதன கோஸ்வாமி ஜம்முன்னு அந்த இடத்துல உட்காந்துட்டு தபஸ் பண்ணார். அவருடைய பஜனை குட்டீரம். அவர் நிறைய கிரந்தங்கள்லாம் எழுதுவார். ராத்திரி எல்லாம் உட்காந்துட்டு பஜனை பண்ணுவார். தூக்கம் வந்தால் தூங்குவார். இவ்வளோதான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகிறதுனா பார்க்க பயங்கர கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ சனாதன கோஸ்வாமி பார்த்தார், சரி இங்கே இருக்க வேண்டாம், ஏன்னா அந்த குளத்தங்கரையெல்லாம் இருந்தால் கொசு இருக்கும்ல, இங்கே இருக்க வேண்டாம், நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு. அவர் கிளம்பலான்னு தீர்மானம் பண்ணும்பொழுது ஒரு பிராமணர் வரார். என்னாச்சு சுவாமி, உங்கள் பஜனை அவ்வளோ நன்னா இருக்குது, சக்கரதீர்த்த கரையில் நான் அப்பப்போ இங்கே இருக்கிறதே உங்களுக்காகத்தான், நீங்கள் போகக்கூடாது. இல்லைப்பா, ரொம்ப கொசு தொல்லை ஜாஸ்தியாக இருக்குது, ரொம்ப கொசு நீன்றது ரொம்ப சிரமமாக இருக்குது. சரி, அதுங்களோட தொந்தரவு பண்ண வேண்டாம்னு நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு நம்ம உடனே தோணலாம். அவருக்கு இதெல்லாம் ஜெயிக்கக்கூடிய மனசு வேண்டாமா? வரண சில விஷயங்கள்லாம் யாராக இருந்தாலுமே அது அவரவர்கள் சௌகரியத்துக்கு விட்டுடணும். சனாதன கோஸ்வாமிக்கு அது ஏதோ கிளம்பணும்னு தோணுது, கிளம்பிட்டார். அவர் பெரிய வைராக்கியசாலி ஆச்சு, இதெல்லாம் யோசிக்கப்படாது, இது லீலை. சரி, நான் இன்றைக்கி நைட் தங்கினா ராத்திரி கொசுவே வரல.
ரொம்ப ஆச்சரியமாக போயிடுது. அடுத்த நாளும் அந்த பிராமணர் கேட்டார், சுவாமி இப்போ நீங்கள் எத்தனை கொசு இல்லையே? ஒன்றும் இல்லைப்பா, ரொம்ப சந்தோஷம், நீங்கள் சொன்னது கூட கொசுவே இல்லைன்னா. அதுக்கப்புறமா தான் அவருக்கு புரிஞ்சது அந்த பிராமணர் யாருன்னா வேறு யாரும் இல்லை, நம்ம சக்கரேஸ்வர் தான், சிவபெருமான் தான். நான் இந்த ரூப கோஸ்வாமி சனாதன கோஸ்வாமிலாம் அப்படி நாம ஜபம் பண்ணுவாள். இவா பாடும்பொழுது இந்த சக்கரேஸ்வரரும் ஆனந்தமாக பாடின்னு இருப்பார். இவர் அழகாக ராதாகிருஷ்ண லீலைகள்லாம் எழுதும் பொழுது அதை உட்காந்து வாசிச்சுட்டு இருப்பார். சக்கரேஸ்வரன் பக்கத்தில் வந்து உட்காந்து இப்படி இவர் சொல்கிறது பேசுகிறதுலாம் கேட்டுருப்பார். அவருக்கு தெரியாது சனாதன கோஸ்வாமிக்கு. அதனால் சனாதன கோஸ்வாமி இங்கேருந்து கிளம்பிடக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக இருந்தார். இங்கே இருந்துட்டு தான் சனாதன கோஸ்வாமி டெய்லி கோவர்தனகிரி பிரதட்சணம் போயிட்டு வருவார், வயசான காலத்தில் கூட. அப்புறமா தான் ஒரு நாள் கண்ணன் வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவருக்கு ஒரு கோவர்தன சிலாவை கொடுத்தான். முதல்ல அது இங்கே தான் இருந்தது. அதன் பிறகு தான் ஒரு காலகட்டத்தில் அது பிருந்தாவனத்தில் ராதா தாமோதர் மந்திரில் வச்சாச்சு. ஸோ சனாதன கோஸ்வாமியுடைய பஜன் குட்டீரம். ஸோ நம்ம இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம்? மானசி கங்கா கரையில் உள்ளே இறங்கினோம். கோவர்தன கிரிராஜனுடைய முகாரவிந்தம், அங்கே இருக்கக்கூடிய கங்காதேவி கோவில், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய ராதாகிருஷ்ணன் சன்னதி, அங்கே சிவன்லாம் உண்டு. அதை தாண்டி அப்படியே நடந்து போனால் சக்கர தீர்த்தம். அதுக்கப்புறம் சக்கர தீர்த்த கரையிலேயே மகாபிரபு வல்லபாச்சாரியாருடைய பைட்டக், அது பக்கத்திலேயே சக்கரேஸ்வர மகாதேவருடைய சன்னதி, அது பக்கத்திலேயே சனாதன கோஸ்வாமியுடைய பஜன குட்டீரம். இதெல்லாம் பார்த்துட்டோமா? மீதி விஷயம் நாளைக்கு. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே, ராதே கிருஷ்ணா, கிருஷ்ணா ராதே. ஜெய் போலோ ராதா ராணி की जय, जय बोलो श्री कृष्ण कन्हैया लाल की जय, जय बोलो वृंदावन धाम की जय, जय बोलो यमुना मैया की जय, जय बोलो गोवर्धन गिरिराज की जय, जय बोलो मानसी गंगा की जय, जय बोलो महाप्रभु वल्लभाचार्यार की जय, जय बोलो चक्रेश्वर महादेव भगवान की जय, जय बोलो सनातन गोस्वामी की जय, जय जय, जय बोलो सुदर्शन चक्र ताழ்வார் की जय. राधे कृष्णा.